போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம தமிழில் ஒரு முக்கியமான இது பார்க்குறோம். இது லாஸ்ட் இதிலெல்லாம் ஓல்டு சிலபஸில் கிடையாத ஒரு புது டாபிக் இல்லையா? ஆனால் ரொம்ப சிம்பிள் டாபிக். இப்போ புது சிலபஸில் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு இப்போ வரப்போகிற குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இது புது சிலபஸ்ன்றதுனால பெரும்பாலும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் டாப்பிக்கில் போய் ஒரு கேள்வியை விடலாமா இல்லையா? ஒரு கேள்வி விட்டால் நம்மளுடைய நம்பரை அங்கே விட்டுருவாங்க, நம்ம கவுன்சிலிங் போக முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த வீடியோ மூலமாக வந்திருக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்கு பாருங்கள். பின்வருவனவற்றுள் இணை எழுத்து அல்லாதது. அப்போ இணை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 1ல் தமிழில் பகுதி அந்த 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு வருது. அதுதான் இப்போ பார்க்குறோம். சரிங்களா? இந்த 4க்கு இருக்குது பாருங்கள். இதில் இணை எழுத்து இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, அதான் முக்கியம். ரொம்ப நேரம் டைம் எடுத்து சொல்கிறது முக்கியம் இல்லை, பார்த்த உடனே சொல்லணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வர்ற குரூப் 4க்கு டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை சார், எனக்கு தெரியும், ஆனால் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை நான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்நேரம் நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கணும், இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். சரி தானா? எல்லோரும் இப்போ தெரிஞ்சதுன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு உங்களையே முதல்ல பதிவு பண்ணதான் சொல்லணும். ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அதை அடுத்தடுத்து செய்யலாம். இப்போதைக்கு பாருங்கள், ஒரு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இதில் சரியாக பொருந்தாதது, நீங்கள் போட்டிருக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டானு பார்த்துங்க, செக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா இணை எழுத்து அல்லாதது அப்படின்னு கேட்குறது, அதுக்கு எது ஆன்சர்னா சத்தம். இதுதான் ஆன்சர்ஸ். மற்ற எல்லாம் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? ரைட். இது என்ன இணை எழுத்துனா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பார்த்துட்டீங்க, இப்போ இங்கேயே பாருங்க, அப்படியே பார்க்கலாம். சரியா? என்ன செய்யணும்? கசட தவற, கசட தவற. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த வல்லின எழுத்துக்கு முன்னாடி மெல்லின எழுத்தை எழுதணும். அவ்வளோதான். ஞ நமன அப்படின்னு எழுதணும். கசட தவறுக்கு முன்னாடி மெல்லின எழுத்து, வல்லின எழுத்துக்கு முன்பக்கம் மெல்லின எழுத்து எழுதிட்டு அப்படியே ஒரு புள்ளி வைங்க. மெல்லின எழுத்து மேல ஒரு புள்ளி வைங்க. இதுதாங்க இணை எழுத்து. இதுக்கு பேர் தான் இணை எழுத்து. சரியா? இப்ப பாருங்க, இங்கு கா, அங்கே, எங்கே, சங்கு. கானா கா மட்டும்தான் இல்லை, காவினுடைய இனமான கா, கா, கி, கி, கு, கு, இந்த மாதிரி வர்ற அதனுடைய இனங்கள் எல்லாமே வரும். பாருங்க, இஞ்சிசா அப்படின்னு மஞ்சள், இஞ்சுசாவும் வருது பாருங்க. இருக்குங்களா? இந்த பாருங்க, இஞ்சிசா மஞ்சள். அடுத்து பாருங்க, சந்தம், இந்தும் தாவும், இந்து தா, சந்தம் அப்படின்னு வருது பாருங்க. அடுத்து பாருங்க, சண்டை, இன்னும் டாவும் இருக்கிற டை, இன்னும் டாவும், சண்டை, டா, இந்த டா வருது பாருங்க. ஸோ இதெல்லாம் இணை எழுத்துக்கள். இது பாருங்க, இணை எழுத்துக்கள். இது இத்து, இத்து ரெட்டிச்சிருக்கு, இத்துலயே தகரமே ரெட்டிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி வர்றது தான். அப்போ என்ன செய்யணுங்க, வல்லின எழுத்துக்கள் 6க்கும் முன்னாடி மெல்லின எழுத்துக்களை போட்டு புள்ளி வச்சுட்டிங்கன்னா அதுதான் இணை எழுத்துக்கள். அப்போ வல்லினமும் அதற்கு இனமான மெல்லினமும் இருக்கு. இடையினத்திற்கு இணை எழுத்துக்கள் இல்லை. ஓகேங்களா? தமிழ்ல இணை எழுத்துக்கள் இல்லாதது அப்படின்னு கேட்டோன்னா எரள வழல வருது இல்லைங்களா? அதுக்கு கிடையாது. அதே போல உயிரெழுத்துக்கள்ல பார்க்கும்போது எதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கேனா வருது இல்லைங்களா? உயிரெழுத்தை தாண்டி ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்துக்கள். அப்போ தமிழ்ல இணை எழுத்துக்கள் இல்லாதது இடையிணை எழுத்துக்களான எரள வழல, அக்கேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து, அதுக்கு கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கும் இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.